அந்த இதுநல்ல தருணத்தில் தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். கண்ணதாசன் கூட அருமையா பாடுவார். இந்த பட்டுக்கோட்டை கல்யாணத்தில் கூட அருமையான ஒரு பாட்டை பாடுவார். உச்சி மலையிலே ஊரும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு கலக்குது. எப்படி பாருங்க, ஒற்றுமை இல்லாத இந்த மனித குலம் உயர்வு தாழ்வு கலக்குதான். இதை ஏதோடு கூட ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க பட்டுக்கோட்டைய. உச்சி மலையில ஊரும் அருவிகள், எந்த இடத்துல அருவி கூடி வந்தா கடைசியில எங்க வருதுங்க, நதியாக ஒரே வழியில கடந்து போகுது. போதுங்களா? அதெல்லாம் உச்சி மலையில் ஊரும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஆனால் ஒற்றுமை இல்லாத மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குதுன்னு அருமையான அந்த பாட்டை சொல்லுவார். அததான் அழகா அகவல்ல வல்லல் பெருமான் சொல்லுவாரு. பிணக்கும் பேதமும் பேய் உலகோர் புகழ் கணக்கும் தீர்ந்த கலந்த என் நட்புன்னுவார். இந்த உலகத்தை நட்பாக்கி காட்டினார். பிணக்கு எங்கே மறைக்கப்படுகிறதோ ஒழிக்கப்படுகிறதோ அங்கே மனித கணக்கு எழுதப்படுகிறது. என்ன கணக்கு? ஆண்மனையும் உருவாகிவிட்டது என்ற கணக்கு எழுதப்படுகிறதுன்னு அழகா அவர்கள் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு இடங்களையும் நம்ம சிந்திக்கு பார்க்கிறோம். ஒற்றுமை இல்லாம நினைக்கிறோம். ஒரு புறா கிட்ட இருக்கிற ஒற்றுமை கூட நம்மிடம் இல்லை என்ற அந்த உணர்வு தான் நாம இன்னைக்கு பார்க்கிறோம். ஒரு புறா கூட்டங்கள் பாருங்க, இந்து கோயில்ல எப்பயுமே புறாக்கள் எங்க இருக்குங்க, உச்சியில தான் இருக்கும். அப்ப புறா கூட்டங்கள் தன்னுடைய வாழ்க்கையை இந்து கோயில்ல உச்சியிலே தங்களுடைய இருப்பிடத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறதாம். இந்து கோயில்ல விழா எடுக்கிறார்கள், வெள்ளை அடிக்கிறார்கள். அந்த புறாக்கள் எல்லாம் பறந்து பக்கத்துல தேவாலயம் இருக்கிறது, தேவாலயத்தின் உச்சியிலே போய் உட்கார்ந்துச்சுங்க. ஏற்கனவே தேவாலயத்தில் புறாக்கள் இருந்தது, அந்த புறாக்களோடு இந்த புறாக்கள் போனது, எந்த பேதமும் கிடையாது. அவர்கள் இருந்த சிறிய இடத்தில் இந்த புறாக்களுக்கும் இடம் கொடுத்தது. நாம கொடுப்போமா? நாம கொடுப்போமா நினைச்சு பார்க்கணும். எனக்கே இடம் பார்த்தல, நீங்க எதுக்கு வரீங்கன்னு கேட்போம். தேவாலயத்தின் புறாக்களும் இந்த ஆலயத்தினுடைய புறாக்களும் இணைந்து அங்கே சில நாள் வாழ்க்கையை வசப்படுத்திக் கொண்டு இருந்தது. அங்கே தேவாலயத்திலே கிறிஸ்துமஸ் விழா வந்தது, வெள்ளை அடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த இரண்டு புறாக்களும் பிறந்து மசூதி அந்த கோயிலுக்கு சென்றது. அந்த கோயிலையும் புறாக்கள் இருந்தது, இந்த புறாக்கள் போனது. சிறிய இடமாக இருந்தாலும் இந்த இரண்டு இனத்து புறாக்களையும் தன் இனமாக அது ஏற்றுக்கொண்டது. எல்லா புறாக்களும் ஒரே ஒழுங்கே இருந்தது. இது நம்மால முடியுமான்னு நாம நினைச்சு பார்க்கணும். அப்ப மசூதியிலே ரம்ஜான் பண்டிகை வந்தது, வெள்ளை அடித்தார்கள். மீண்டும் புறாக்கள் பறந்து வந்து இந்த இந்து கோயிலுக்கு வந்தது. வந்து மேல உட்கார்ந்து இருக்குது. அங்க மேல எல்லா புறாக்களும் இருக்குது. அவருக்குள்ளே வேற்றுமை கிடையாது. இப்ப எல்லா புறாக்களும் ஒன்னாகி போச்சு. எந்தெந்த புறாக்கள்ங்க? இந்து கோயில் புறாக்களும் மசூதி புறாக்களும் தேவாலய புறாக்களும் ஒன்றாகி விட்டது. இன்னும் ஒரே காரணம், புறா என்ற ஒரே இனம் என்பதனால் ஒன்றானது. இப்ப இந்து கோயில உட்கார்ந்து இருக்குதுங்க. அப்ப அந்த கோயில்ல உட்கார்ந்து இருக்கிற புறாக்கள் தாய் புறாவை பார்த்து குஞ்சு புறா கேட்குதான், அம்மா அம்மா நாம உயரமா இருக்கிறோம், அவங்க எல்லாம் கீழே இருக்கிறாங்க மக்கள் எல்லாம், ஏமா இவ்வளவு பெரிய வேறுபாடு? திரும்ப சொல்றேன், அந்த தாய் புறா சொல்லுதான், அவங்க கீழே இருக்கிறாங்களே ஏன், நாம மட்டும் ஏன் உயரமா இருக்கிறோம்? ஒரே காரணம் சொல்லட்டுமா? அவர்கள் இந்து கோயிலில் இருக்கும்போது அவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள், முஸ்லிம் கோயிலுக்கு போகும்போது முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், தேவாலயத்துக்கு போகும்போது கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அங்கெங்கே எந்தெந்த கோயிலுக்கு போகிறார்களோ அங்கெங்கே தனக்கென்று ஒரு இனத்தை, தமக்கென்று ஒரு மதத்தை, தமக்கென்று ஒரு சமயத்தை உருவாக்கி கொண்டு பிரிவினையின் உச்சத்துக்கு செல்லுகிறார்கள். அதனால் என் மதம் பெரியது, ஓ மதம் பெரியது, உன் மதம் பெரியது, உன் மதம் எனக்கு பிடிக்கவில்லை, உன் கடவுள் எனக்கு பிடிக்கவில்லை, என் கடவுள் உனக்கு பிடிக்கவில்லை. எத்தனை கடவுள்கள்? மனிதன், இறைவன் மனிதனை படைத்தான், மனிதன் கடவுளை படைத்தான். இறைவன் மனிதனை படைத்த மனித எண்ணிக்கையை விட மனிதன் கடவுளை படைத்த எண்ணிக்கை இன்னைக்கு உலகத்துல ஏராளம் இருக்கிறது. மணலை கூட எண்ணி விடலாம், மனிதன் படைத்த கடவுள் எண்ணிக்கையை எண்ணவே முடியாது. இவ்வளவு கடவுள்கள்
அவர்கள் பிரிவினையுடைய உச்சத்துக்கு போனதுனாலதான் இவ்வளவு கடவுள்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு என்று ஒரு தனித்தன்மையை உருவாக்கி கொள்கிறார்கள். அதனால் பிரிவினை பிரிவினை பிரிவினையே என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கீழே இருக்கிறார்கள். நாம் பிரிவு இல்லாமல் எல்லோரும் ஒரே இனம், புறா இனம், நாம் எல்லோரும் பறவை இனம் என்ற ஒரே ஒரு சொற்றொடரோடு வாழ்வதனால் நாம் உயரே இருக்கிறோம் என்று புறாக்கள் நமக்கு சொன்னது. புறாக்களுடைய கவிதை, அது கவிதை அல்ல, கதை அல்ல, ஒரு பாடல், ஒரு வாழ்க்கை பாடல். இவையெல்லாம் தாண்டிதான் இது நல்ல தருணத்தில் பெருமான் நமக்கு கொடுக்கிறார். மதித்த சமய மதங்கள் எல்லாம் வாய்ந்தது என்றார். நாம் வருவிக்க விட்டதுனால இவையெல்லாம் நடந்தது என்று அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். வருணாசிரம மயக்கமும் சாய்ந்தது, வருணாசிரமம் மயக்கமும் சாய்ந்தது. நான் வரணும், மேல் வரணும், தோல் வரணும், இது கண்டீர். என்ன மேல் வரணும், தோல் வரணும், தோலை வச்சு வரணும் பார்த்தான். ஜாதியை வச்சு மேல் ஜாதி கீழ் ஜாதி வச்சு வருடத்தை பிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. வள்ளலாருடைய பாடல் இருக்குது, படிச்சு பாருங்க. ஐயாவுக்கெல்லாம் சென்னறியாருக்கெல்லாம் தெரியும். எத்தனை வருடங்கள் இரு சாதி தத்துவ சாத்திர குப்பை இருவாய் புஞ்சையில் இருவாய்க்கு போட்டு மனுஷாதி சமயங்கள் மதங்கள் ஆசிரமம் இவைகளெல்லாம் குழி வெட்டி மண் மூடி போட்டு. என்ன பாட்டு இது பாட்டு? இதெல்லாம் நீ சொல்லால மறைச்சிட முடியாது. அதெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்து குழி வெட்டி அதில் போட்டு புதடான்னு புதைச்சோமா? புதைச்சிக்கவே இல்லை. என்ன நாம மண்மூடி போட்டு தெருசாரும் சுத்தம் சன்மார்க்கம் சிறந்து விளங்கவோ சிற்றவை காட்டும் அருட்சோதி வீதியில் ஆட செய்தீரே அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் நீரேன்னு அருமையான பாட்டை நமக்கு முன்மொழித்தார். அவருடைய பாடல்கள் எல்லாம் படிக்கும் போது நமக்கு புரியல. ஆனா அவரே கடைசியில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். வருணாசிரம மயக்கமும் சாய்ந்தது, கொதித்த லோகாச்சார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது. லோக ஆச்சாரத்துடைய இந்த ஆச்சாரம், சமய ஆசிரமம் ஆச்சாரம் இவைகளெல்லாம் ஒழிஞ்சது. இதெல்லாம் எப்படி ஒழிஞ்சது? வள்ளல் பெருமான் வருவிக்கு விட்டதனால். சுத்த சன்மார்க்கத்தை அவர் இந்த நாட்டிலே உழவ விட்டதனால் நமக்கு கிடைச்சது. ஜீவகாருண்யத்தை நடைமுறைப்படுத்தியதால் கிடைச்சது. கடைசியில் அவர் அந்த பாட்டில் 4வது வரியில சொல்லுவார், கொதித்த லோகாச்சார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது, கொலையும் களவும் மற்ற புலையும் அழிந்ததுன்னு அழிஞ்சியே போச்சு. கொலை இருக்குதா? இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம எங்க திண்டிவனம் பக்கத்துல ஒரு பெரிய சக்தி கோயில் தெரியும், அங்காளம்மன் கோயில். அங்காளம்மன் கோயில்னாலுமே ஆடு வெட்டி கோழி வெட்டி எல்லாத்தையும் வெட்டி படைக்கிறது தான் அங்காளம்மன் கோயில். அதுக்காகவே 1 வருஷம் 2 வருஷம் வளர்த்து கூட்டு போவான் அந்த ஆட்டையும் மாட்டையும் கோழியும். இன்னைக்கு அவையெல்லாம் காணாம போச்சு. ஏதோ ஒரு சிலர் திரைமறைவுல போய் சாப்பிட்டு வந்துடலாம், அது வேற. அப்ப திரைமறைவுல போய் சாப்பிடணும். திரைகளை எல்லாம் தவிர்த்து செவி விட்டு அங்கே வரையெல்லாம் பயங்க உள்வயங்கு சற்குருவேன்னு வள்ளல் பெருமான் பாடின பாட்டு மெய்யா இல்லையா? மெய்தானுங்கள் ஐயா. இப்ப இவையெல்லாம் எப்படி நமக்கு ஒழிஞ்சது? சாதாரண நிலையில ஒழியல. அவர் திரையெல்லாம் தவிர்த்து செவி விட்டாங்க பாட்டு மட்டும் இல்லை, மருளெல்லாம் தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்து அருளெல்லாம் அளித்து அருள் சிவபக்தி. அதனால நமக்கு அது கிடைச்சது. கலங்க நீத்து உலகம் கழிப்புற மெய்நெறி காட்டி மெய்ப்பொருளை நன்குணர்த்தக்கூடிய அருமையான சன்மார்க்கம் நமக்கு கிடைத்ததனால் இதெல்லாம் இந்த மாற்றங்கள் கிடைச்சது. மனித மாற்றமும் ஏற்றமும் என்பது படிப்பதனால் வருவதல்ல, பயிற்சியினால் வருவதல்ல. எது பழக்கத்தால் வர வேண்டும். எப்படி பழக்கத்தை பத்தி சொல்வார்? பழக்கம்னா என்னங்க? ஒழுக்கம் என்பதில் வழக்கம் இல்லையே, கழுத்து போயினும் கை கொள்ள வேண்டாம் சொல்வார். அதுதான் பழக்கம். ஒழுக்கமும் இருக்குனாக்கா கழுத்தே போனாலும்
அதை மாற்றவே கூடாது. அதுக்கு பேர் தான் பழக்கம். பயிற்சி என்பது வேற. இன்னைக்கு இதை பயிற்சி பண்ணுவோம், நாளைக்கு அதை பயிற்சி பண்ணுவோம். இப்படி பழக்கத்தில் வந்ததுனால தான் இதெல்லாம் சாத்தியப்படும். நாம யாரும் இன்னும் பழக்கத்துக்கு வர முடியல. அதனாலதான் நம்ம தினந்தோறும் அன்னதானம் இங்க பண்றோம். பழக்கத்துக்கு வரணுன்றதுக்கு தான் சாப்பாடு தினமும் பசிக்குது என்பதற்கு மட்டும் இல்லை. பசிக்கிறது என்பதற்கு மட்டும் சாப்பாடு பண்ணலையா? ஜீவகாருண்யம் எல்லோரும் பழக்கத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். அந்த உணவு என்பது உணவினுடைய சிறப்பம்சம் என்னங்கய்யா? நாம சாப்பிடுற உணவுக்குள்ளே எல்லா விட்டமின்களும் இருக்குது. அந்த விட்டமின்களை பிரிச்சு எடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த இயந்திரம் எங்கே இருக்கிறது? நமக்குள்ளே இருக்கிறது. நமக்கு தெரியுமா அந்த இயந்திரம்? பார்க்க முடியாத ஒரு இயந்திரம். அப்படிதான் இந்த உலகத்தை தன்னை மறைத்துக் கொண்டு உலகத்தை இயக்கி கொண்டிருப்பவன் தான் இறைவன். இறைவன் யாருங்க? தன்னை மறைத்துக் கொண்டு உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். அப்படித்தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு சரிக்குதான். அப்ப ஒரு உணவினுடைய சிறப்பு என்னங்க? அதில் இருக்கிற விட்டமின்களை எல்லாம் உள்ளே சென்ற பிறகு நமக்குள்ளே இருக்கிற ஒரு தொழிற்சாலை அதை அழகா செப்பரேட் எடுத்து பிரிச்சு எடுத்து யார் யாருக்கு எது எது வேணுமோ அப்படி செப்பரேட் பண்ணி கொடுத்துருவோம். அப்ப எதை கொடுக்குதுங்க? அது ரத்தமாக்கி கொடுக்கும். உணவு என்பது சத்தாகும், சத்து என்பது ரத்தமாகும், ரத்தம் என்பது மனிதரை சுத்தமாக்கும், இயக்கும். அப்படித்தான் இந்த ஜீவகாருண்ய சாப்பாடு என்பதும் அகவினத்தார்களை புறவினத்தாரை அழைத்து சாப்பாடு போடுவதும் அவர்களெல்லாம் இந்த உணவை உண்டு அந்த உணவில் இருக்கக்கூடிய ஜீவகாருண்யம் என்ற சத்து ரத்தமாகி அவர்கள் உள்ளே சென்று புது ரத்தம் பாய்ச்சப்பட்டால் அவர்கள் உள்ளத்திலேயும் ஜீவகாருண்யம் பிறக்கும் 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 என்ற நம்பிக்கையோடு சாப்பாடு போடும். பசிக்கிறது எல்லாரும் சொல்றாங்க, நல்லதாருன்னா சாப்பாடு போற இடம்னு நினைக்கிறார். சாப்பாடு பண்ண கிடையாது. சாப்பாடு மூலமா ஒரு புதிய பாடத்தை அவர்களுக்கு தந்து அனுப்புகிறோம். புதிய பயிற்சியை அவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அவர்கள் பழக்கத்துக்கு வருவார்கள் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதனாலதான் நல்லவர் எல்லாம் நலம் பெறலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த எந்த நல்ல தருணம் எதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்படி கொலையும் களவும் மற்ற புலையும் ஒழியுதுன்னு சொன்னாக்கா கொலை எப்படி ஒழிஞ்சது? இன்னைக்கு சாதாரண வள்ளல் பெருமான் வருவிக்க விட்டதுனாலதான் ஒழிஞ்சது. வள்ளல் பெருமான் அது ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு கதை மூலமா சொல்ற பாருங்க. ஒரு தெருவு, அந்த தெருவுடைய முற்றத்துல ஒரு பானை செய்யக்கூடிய தொழிலாளி. அவர் கூட பசுமன்னு சொல்லக்கூடாது, அவருக்கு என்ன ஒரு ஜாதியை பிடிச்சிடக்கூடாது. நம்ம தொழிலாளி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான என்ற பாட்டில் கூட வள்ளுவர் கொஞ்சம் தடமாறினார். வள்ளலார் தடமாறவே இல்லை, எந்த இடத்துலையும் தடமாறல. பேர்பட்ட வள்ளலார் அங்க கூட ஒரு பானை செய்யக்கூடிய தொழிலாளி அருமையான பானைகளை எல்லாம் செய்து வண்ணம் தீட்டி அழகழகா அடுக்கி வச்சிருக்கிறார். அப்ப அங்க ஒரு பெரியவர் போறார். சொன்னாங்க, ராம மாணிக்கம் ஐயா மாதிரி ஒருத்தர் ஐயா போறாங்க. அந்த பானைகள்லாம் பார்க்குறாங்க. இந்த பானை அழகா இருக்குது, இந்த பானை அழகா இருக்குது, இதனுடைய வண்ணம் நேர்த்தியா இருக்குது, இது எப்படிப்பா செஞ்ச அப்படின்னு அவரை பத்தி பாராட்டி சொல்லிட்டே இருக்கிறார் அந்த பானை செய்கிறவர். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப பானை செய்து பார்த்துட்டு, பரவாயில்லப்பா, இவ்வளவு பெரிய அருமையான கலை வண்ணங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கையில இருக்கு. இந்த கலைவண்ணமும் கைவண்ணமும் எல்லா கலைவண்ணமும் கைவண்ணமும் எல்லா நாட்டுக்கும் சொந்தம். ஆனால் இந்த பானை செய்கிற கலைவண்ணமும் கைவண்ணமும் தமிழ் நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால நீ சிறப்பா இருக்கிறன்னு சொல்லி அவரை பாராட்டிக்கிட்டே இருப்பாரு. பாராட்டிட்டு திரும்பினா பக்கத்துல ஒரு ஆடு கட்டி வச்சிருக்கிறான். ஒரு ஆடு, அழகான பொருள்னு ஒரு ஆடு. இதையே அந்த ஆட்டை கட்டி வச்சுக்கிற, மஞ்சள் பூசி வச்சுக்கிற, பூ கழுத்துல மாட்டி வச்சிருக்கிற, என்னப்பா அந்த ஆட்டுக்கு ஏதாவது பிறந்தநாள் கொண்டாடுறியா அந்த ஆட்டுக்கு அப்படின்னு கேட்டார். ஐயா, பிறந்த நாளெல்லாம் கொண்டாடலையா, என் தொழிலுக்கு சிறந்த நாளை கொண்டாடுவதற்கு சொல்றாரு பாருங்கய்யா. என் தொழிலுக்கு சிறந்த நாள் கொண்டாடுவதற்கு இந்த ஆட்டை பலியிடுவதற்காக வளர்த்தேன் அப்படின்னாரு.
அவர் தொழிலுக்கு சிறப்பு இருக்கணுமா, அதுக்கு பலியிடுவதற்கு இந்த ஆட்டை வளர்த்து வச்சிருக்கிறேன். அப்ப இந்த பலியிடுவதற்கு தான் இந்த ஆட்டை வச்சிருக்கிறேன்னு சொன்னார். குலதெய்வம் அப்பதான் மகிழ்ச்சி அடையுமா. அப்பதான் அவர் சொன்னாரு, டேய் கடவுள் குலதெய்வம் எல்லாம் இப்படி மகிழ்ச்சி அடையாது. ஒரு இந்து கோயில் கட்டினால் இந்து மகிழ்ச்சி அடைகிறான், முஸ்லீம் கோயில் கட்டினால் முஸ்லீம் மகிழ்ச்சி அடைகிறான், தேவாலயம் கட்டினால் கிறிஸ்துவ மகிழ்ச்சி அடைகிறான், அடுத்தவன் சோறு போட்டாதான் கடவுள் மகிழ்ச்சி அடைவார்களா? இது புரியாம தெரியுது. அப்ப இதெல்லாம் கோயில் கட்டினீங்க, இந்து கோயில் கட்டினார், கடவுள் மகிழ்ச்சி அடைஞ்சாரா? இல்ல, இந்துக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சார், அவர் கொண்டாடுறார். முஸ்லீம் கோயில் கட்டினார், கடவுள் மகிழ்ச்சி அடையல, முஸ்லீம் மகிழ்ச்சி அடைஞ்சான். தேவாலயம் கட்டினார், கடவுள் மகிழ்ச்சி அடையல, கிறிஸ்துவர் மகிழ்ச்சி அடைஞ்சான். அடுத்தவன் துன்பத்தை யார் நீக்கிறானோ, அடுத்தவனுக்கு யார் சோறு போடுறானோ, அவன் மகிழ்ச்சி அடையும் போது யார் மகிழ்ச்சி அடைவார்? கடவுள் மகிழ்ச்சி அடைவாரா? இது புரியாம ஆட்டை கொண்டு வந்து இறைவனுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணாரு, அந்த பானைகள்ல அழகான ஒரு பானை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து அவன் எதிரிலே போட்டு உடைச்சார். உடைச்ச உடனே தான் தெரியுது அந்த ஆளுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. கொஞ்சம் சாமின்னு நினைச்சேன், சாமியார் நினைச்சேன், நல்லவர் நினைச்சேன், படிச்சவர் நினைச்சேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பானையை நான் உருவாக்கணும் தெரியுமா, அதுக்கு வண்ணம் தீட்டணும் தெரியுமா, அழகுபடுத்தணும் தெரியுமா, நான் உருவாக்கின இந்த பானையிலேயே இந்த பானை தான் உயர்ந்த பானை அப்படின்னு நினைச்சேன். அதை தேர்ந்தெடுத்து போட்டு உடைச்சிட்டேயா, நீ நல்லா இருப்பியா, நல்ல கதிக்கு போவியா அப்படின்னு சவிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த ஐயா சொல்றாங்க, டேய் நீ உருவாக்கின பானைய நீ போட்டு உடைக்கும் போது இவ்வளவு ஆத்திரம் வருது, கடவுள் உருவாக்கின அந்த ஆட்டை கடவுளுக்கே படைக்கிறேன்றியா, அப்ப கடவுளுக்கு எவ்வளவு கோபம் வரும் அப்படின்னு சொன்ன உடனேதான் அப்பதான் தெரியுது ராம மாணிக்கம் அவர்கள் ராம மாணிக்கம் அல்ல, வள்ளலாராக எழுந்து நின்றார். உடனே அவன் சாஷ்டாங்கமாக விழுந்தான். அன்றிலிருந்து ஜீவகாருண்யம் தான் என் மதம், ஜீவகாருண்யம் தான் என் கொள்கை, ஜீவகாருண்யம் தான் என் வாழ்க்கை, அதுவே என் தொழில் அப்படின்னு உருவெடுத்தான், ஒரு உறுதி எடுத்துக்கிறான். இதுதான் இது மாற்றங்கள் நடந்தது. அதனாலதான் அவர் அதை எழுத முடிந்தது, இல்லைன்னா அவர் எழுத முடியாது. இப்படித்தான் அந்த கொலையும் களவும் மற்ற புலையும் ஒழிந்ததுன்னு இப்படி பல சாட்சியங்களோடு அவர் சொல்லிட்டு வருவார். இரண்டாவது, குறித்த வேத ஆகம கூச்சலும் அடங்கிற்று. குறித்த வேத ஆகம கூச்சலும் அடங்கிற்று. ஆகம அந்த எல்லா ஆச்சாரங்களும் சங்கல்பங்கள் எல்லாம் தானே வரைஞ்சே போச்சு. எப்படி ஒரு புதிய ஒரு பொருள் நம்ம ஒரு இடத்துல போட்டோம்னாக்கா அதுல இருக்கிற பழைய பொருள் தானா விளையிடும். இப்ப ஒரு பாத்திரம் இருக்குங்கய்யா, பாத்திரத்துல எல்லா பாத்திரத்துலயுமே என்ன இருக்குங்கய்யா, காற்று. ஒரு பாத்திரத்துல எல்லா பாத்திரத்திலுமே காற்று இருக்கும். ஆனா அந்த காற்று வெளியேறணும்னாக்கா அதுக்குள்ள நீங்க தண்ணியை ஊத்துறீங்கன்னு வச்சுங்கய்யா, என்ன ஆகுங்கய்யா, காற்று வெளியாயிடும். ஒரு பொருளை அப்ப காற்றை விட அடர்த்தி அதிகமான உள்ள ஒரு பொருளை நாம் அதுக்குள்ளே செலுத்தும் பொழுது அடர்த்தி குறைவான இருக்கிற பொருள் மேல வந்துடும். இந்த உலகம் கெட்டு கிடக்குதா, மனிதன் கெட்டு கிடக்கிறான், சமூகம் கெட்டு கிடக்கிறது. பார்த்தாராம் ஒரு சீடரும் குருவும் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயா நீங்க எவ்வளவோ நல்லதை சொல்றீங்க, ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த சமூகம் கேட்கவே மாட்டேங்குது. சமூகம் கெட்டு போச்சு, மனித உலகம் கெட்டு போச்சு, உலகெங்கும் புறச்சூழல் கெட்டு போச்சு, உபத்திரங்கள் பலவாறு பெருகி போச்சு, பச்சிலை வைத்தியமும் மறந்து போச்சு, பல பல நிலைப்பாடுகள் எல்லாம் இல்லாமலே போச்சு என்ற அந்த கோணத்துலதான் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி மடைமாற்றம் பண்றது? அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு நிதர்சனமான உண்மை புரியாம போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு. அப்பதான் அந்த குரு கேட்கிறார், சீடர் கேட்கிறார், ஐயா எல்லாம் கெட்டு போய் கிடக்குது, என்னன்னு தெரியல, நீங்க உங்களுடைய உபதேசங்கள் போதனைகள் எல்லாமே வீணாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே, டேய் என் போதனைகளும் என் உபதேசங்களும் வீணாகவில்லை, இங்க வா உனக்கு சொல்றேன்னு கூப்பிட்டு வந்து ஒரு குடுவையில தண்ணி எடுத்து வர சொல்றார். தண்ணி எடுத்து வந்தாரு, நல்ல தண்ணியா எடுத்துட்டு வராரு. நல்ல தண்ணி எடுத்து வந்தா குடிரான்னாரு, குடிச்சிட்டான். அதுல கொஞ்சம் கீழே இருக்கிற மண்ணை எடுத்து அதில் போட்டு இப்போ குடிரான்னாரு, குடிக்க மாட்டேன்றான். ஏன்டானாக்கா அந்த தண்ணி கெட்டு போச்சுன்றான். யாரா கெடுத்தது?
நான் நீ தான் கேட்ட. கண்ணு போட்டது யாரு? தண்ணியில. சுத்த தண்ணீரும் சுத்தமான தண்ணி தான். அப்படித்தான் இயற்கை எல்லா கொடைகளுமே சுத்தமாக இருக்கிறது. அந்த இயற்கை கொடைகளை எல்லாம் அசுத்தமாக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு வந்தது? மனிதா, உனக்கு வந்தது. உன்னாலேதான் அந்த குப்பை வந்தது. ஆக நீ அந்த தண்ணி சுத்திகரிக்கக்கூடிய நிலை இன்னைக்கு ஏற்பட்டுச்சு. எல்லா தண்ணியும் இன்னைக்கு என்ன பண்றோம்? சுத்திகரிச்சுதான் சாப்பிடுறோம். ஆகவே மனிதா, நீ கெட்டுவிட்டாய் என்று கவலைப்படாதே. உன்னை சுத்திகரிப்பதற்கு ஒரு சமரச சுத்த சன்மார்க்கம் இருக்கிறது. உன்னை சுத்திகரிக்கும். அப்பொழுது நீ சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீராக மாறுவாய். எல்லா மக்களும் வாங்கி குடிப்பார்கள் என்ற சூத்திரத்தை சொன்னார். இதெல்லாம் எங்க நடக்குதுங்க ஐயா? எல்லாம் நடக்குது. ஒரே ஒரு பாடல் வரி, ஒரு இந்த ஆனா வரிசையில வள்ளலார் அகவல் எழுதியிருப்பார், படிச்சுக்கலையா? அதுல அவு வரிசை படிக்கிறோம். சென்னையர் யாருக்கு தெரியும்? அந்த அவு வரிசை பாட்டு சொல்லுங்க ஐயா. யாருமா சொல்றது? ஆமா, மணிமேகலை அம்மா. அவ்வியம் ஆதியோர் ஆறும் தவிர்த்த, அவ்வியம் ஆதியோர் ஆதியில இருந்து பாதியில வந்தது இல்லையா? மனிதன் என்னைக்கு பிறந்தானோ பிறந்த உடனே ஆதியில இருந்து கூடவே வந்தது தெரியுங்களா? காமம், குரோதம், லோபம், மதம், மோகம், ஆச்சரியம். இந்த ஆறும் ஆதியிலிருந்து பிறக்கும் போதே நம்ம பிடிச்சிக்கணும். அது நம்மளை பிடிக்கலையா? இவன் பிறக்கும் போதே போய் பிடிச்சிக்கிறான். ஆணவம் உன்னை பிடிக்கவில்லை, நீதான் ஆணவத்தை பிடித்துக் கொண்ட. ஆணவத்தை இவன் போய் பிடிச்சினாயா? அதனால இந்த ஆறு இருக்கு பாருங்க. அவ்வியம் ஆதி ஒரு ஆறும் தவிர்த்து, இதெல்லாம் நீ இந்த ஆறையும் நீக்கணும். நீக்கிட்டா அப்படி விட்டுறக்கூடாது. இப்பதான் உங்களுக்கு அந்த கதை சொன்ன பாத்திரத்துல ஏற்கனவே என்ன இருக்குதையா? காத்து. அந்த பாத்திரத்துல காத்து, எல்லா பாத்திரத்திலுமே காத்து. எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்குயா? இந்த ஆறு இருக்குதா இல்லையா? எல்லாரும் இது இல்லாத மற்ற யாருமே கிடையாது. காத்து எப்படி எல்லா பாத்திரத்திலும் அங்கீகனாதபடி கண்ணுக்கு தெரியாமல் கலந்து இருக்கிறதோ, அப்படித்தான் எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும், அறிவிலும், நெஞ்சிலும், செயலிலும், வாக்கிலும் இந்த ஆறும் கலந்து இருக்கிறது என்பதை அவர் சொல்லி அது சொல்வார். இவற்றையெல்லாம் நீக்கணும்னா வேற ஒண்ணும் வேண்டாயா? அதோடு அடுத்த வரையில் சொல்வார், ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வடுத்தும் அருள் பெருஞ்சோதி என்பார். செவ்வியல், அவ்வியல்னா செவ்வியல், நல்ல இயல்புகளை கொண்டு போய் அதை வைக்கணும். நல்ல இயல்புகளை கொண்டு போய் சேரும். அந்த நல்ல இயல்புகளை வள்ளல் பெருமான் எப்படி கொடுத்தாரு? அன்பு, கருணை, இரக்கம், பரிவு, பாசம், தயவு. இந்த ஆறு மேல ஆறு ரெப்ரசன்ட் பண்ணாரு. அந்த ஆறையும் அடர்த்தி குறைவானது அவையெல்லாம். அடர்த்தி குறைவான பொருள், அடர்த்தி அதிகம் உள்ள பொருள் எதுங்க? இந்த ஆறு. அன்பு, கருணை, இரக்கம், பண்பு, பரிவு, தயவு எல்லாமே அது இறக்கும். இந்த ஆறையும் கொண்டு போய் அதுக்குள்ள சேர்த்தார். போனபடியே இதுதான் அந்த பாட்டுங்கய்யா. முதல் வரியில முதல் பாட்டுங்கய்யா. அந்த ஆனாவோட அந்த அவனாவோட எழுதுற பாட்டு. இது வரைக்கும் நீங்க எல்லாம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கலையா? இதுதான் கொண்டு வந்து அதுக்குள்ள வச்சிருக்காரு. அகவல எவ்வளவு பெரிய சிந்தனையா! படிப்பே இல்லாத ஆளு ஓதாத உணர்ந்து இவ்வளவு பெரிய கான்செப்டை கொண்டு போய் அந்த இடத்த வச்சாரு. அப்படித்தான் அதனால குறித்த வேதாகம கூச்சல் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. கொதித்த மனமுருட்டு குரங்கும் அடங்கிச்சு. மனம் ஒரு குரங்கு அடங்கிச்சு அடங்கலையா? அவரே வெக்ஸாகி போய் பாடினாரியா? மருந்தறியேன் மணி அறியேன், மந்திரம் ஒன்று மணியேன், மதியறியேன் விதியறியேன், வாழ்க்கை நிலையறியேன், திருந்தறியேன் திருவருள் நிலையறியேன், அறந்தான் செய்தறியேன், மனம் அடங்கும் திறத்தில் ஓரிடத்தில் இருந்தறியேன். பாட்டு கிடையாது. மனமடங்கும் திறத்தில் ஓரிடத்தை இருந்தறியேன். ஆனா மனதை அடக்க முடிஞ்சதா? முடிஞ்சதுன்றார். அவர் காலத்திலே முடிஞ்சதுன்றார். இதெல்லாம் அடக்க முடிஞ்சது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல தருணத்தை இன்னைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோம், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காமமும் கோபமும் குடியேற்று போயிற்று. கொடிய ஒரு அகங்காரம்
பொடி பொடி ஆயிடுச்சு. அகங்காரம் போச்சு பாருங்க, எல்லாம் போச்சு. அப்ப கொடிய ஒரு அகங்காரம் பொடி பொடி ஆயிடுச்சு. வெறித்த வினைகளும் வெந்து தணிந்தது. விந்தசை கொடுமாயை சந்தையும் கலைந்தது. மாயையை சந்தையா சொன்னார். ஆணவம் கண்மம் மாயை, இத மூன்றையும் அது ஒரு சந்தைன்ற. சந்தைனா எல்லாருமே தெரியும். ஒரு மலிவா இருக்கிற இடம் சந்தையில எப்படிங்க இருக்கு? ராஜேந்திர ஐயன் சொல்லணும், சந்தையில இருக்கிற பொருளெல்லாம் மலிவா கிடைக்கும். அதனால மலிவா கிடைச்சாலுமே கூட்டம் கூடிடும். இப்பெல்லாம் இதெல்லாம் எது தேவையில்லையோ அதெல்லாம் மலிவா கிடைக்கணும்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமா கூடி எடுத்துக்குமா. எது தேவையான பொருள் இருக்கிறதோ அதெல்லாம் விளைவுறதுன்னு சொல்லிட்டு கூட்டமே கூடாது. அப்படி இருந்ததுதான் இந்த சன்மார்க்க சங்கம். இது கூட்டமே கூடாது. ஆனா இருக்கிறதெல்லாம் மாணிக்கம், இருக்கிறதெல்லாம் வைடூரியம். ஒரே ஒரு உயிரா அத்தனை உயிருக்கு சோறு போடக்கூடிய ஆற்றல் இங்க வந்திருக்கிற உயிருக்கு உண்டு. இங்க வராத உயிருக்கெல்லாம் அந்த ஆற்றல் கிடையாது. அந்த உயிரை நாம் அடையாளமா சொல்லணும்னா ராஜேந்திரன் சொல்லலாம். அவர் தினமும் செவ்வாய்க்கிழமை தோறும், அது மட்டும் இல்ல, நல்ல நலத்திட்ட உதவிகளை எல்லாம் அள்ளி வழங்குறார். அவர் அள்ளி கொடுக்கிற நலத்திட்டங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அள்ளி கொடுப்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோட்டம், அள்ளி கொடுப்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோட்டம் சொல்லுவாங்க. அது அந்த ஆனந்த பூந்தோட்டத்தை எல்லாம் அமைச்சு பார்க்கிறவர், அழகு பார்க்கிறவர் அவர் தான். ஏன்னா கோவிலில் இருக்கும் தெய்வம் தர்மம் கொடுப்பவர் இதயத்தில் தெரியும். கோவிலில் தெய்வம் இல்லை, தர்மம் கொடுப்பவர் இதயத்தில் தான் கோவிலில் இருக்கிற தெய்வம் தெரியுவார். அப்படிதான் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி நிலைப்பாடுகளை எல்லாம் அப்படியே உள்வாங்கி இந்த சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் 6000 பாடல்கள்ல அங்கீங்க அதபடி எங்க பார்த்தாலும் இருக்குங்க. இந்த பாடெல்லாம் இருக்கும். அவருடைய வெக்ஸ் எல்லாம் எடுத்து சொல்வார். இந்த மருந்தறியன் அந்த பாட்டுல இறைவனையே என்னால பார்க்க முடியாத நிலையோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னைக்கு பார்ப்பேன் அப்படின்ற ஒரு வெக்ஸோடு அவர் பாடுவார் பாட்டு. அது மாதிரி பாடின பாடு ஏராளமா பாட்டு. பட முடியாத இணைத்துயரம், பட முடியாத அரசை, எவ்வளவு பெரிய ஆத்திரத்தோடு பாடுறாரு. நெஞ்செறி இல்ல, நெஞ்சம் மட்டும் எரியல, அது உடம்பெல்லாம் எரியிற மாதிரி பாடுவாரு. பட முடியாது அரசே, பட முடியாது, பட முடியாது இனித்துயரம், பட முடியாத அரசே, பட்டதெல்லாம் போதும் பயம் தீர்த்த இப்பொழுது. அந்த நேரத்துல பயம் தீர்த்து இப்பொழுது என் உடம்பு உயிர் ஆகியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடம்பு உயிர் ஆகியெல்லாம் எனக்கு தந்த அருள்வாய் அப்படின்னு பாடுவார். எவ்வளவு பெரிய பாட்டு கிடையாது. நீ நான் ஆண்டாள் பாண்டதா பார்த்தோம், கேட்டிருக்கிறோம் திருப்பாவையில். இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்க்கக்கூடிய ஆற்றல் சுத்த சன்மார்க்கத்துக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாராலையும் நீங்க அடைய முடியாது. ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேருமானா சேரும். எப்படி சேர்ந்தது? இறையர்களோடு பிறந்தா மட்டும் இல்லை, இறைநிலையோடு வாழ்ந்தவர்களும் அதை அடையலாம் என்பதுதான் அவருடைய கான்செப்ட். அப்படிதான் அவர் நமக்கு சொன்னார். அவருடைய டிக்ளரேஷன் அங்கங்க எங்க பார்த்தாலும் வச்சிருப்பாரு. நம்ம படிச்சா தெரியுங்க. அப்படிதான் அந்த வேதம் பெற்றேன் என்றும் சாகாவரம், வேதம் தவிர்த்தே இறைவனை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன், ஒன்றானோம் ஒன்றானோம் ஒன்றானோம். யார் பாடினாங்க இந்த பாட்டு? எத்தனையோ பாடல்கள், மார்க்க சமயங்கள் மதங்கள் எல்லாம் பாடினாங்க பாட்டு. சமய குறவர்கள் எல்லாம் பாடினாங்க. ஒற்றே கலந்தான் அவன் என்னை, நானும் அவனை ஒற்றே கலந்தேன், ஒன்றானவும் பாடுற. அதனாலதானே ஆமா இப்படி ஒவ்வொரு பாட்டையும் அவர் பாடிக்கிட்டே போறது. மண்ணு என்ற வான் வடிவம், மண்ணு என்ற பொன் வடிவம் வான் வடிவம் தந்து, மண்ணு என்ற பொன் வடிவம் மந்திரமாம் வடிவம் வான் வடிவம் தந்து எனக்கு மணிமுடியும் சூட்டி பண்ணுகின்ற ஐந்தொழிலையும் தந்தார். அப்படி ஒரு இடத்துல பாடுவார். எனக்கு மணிமுடி சூட்டார் இறைவன். ஒரு பாட்டுங்கய்யா,
இது அதெல்லாம் சொல்றதுக்கு இது நல்ல தருணம். கண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனவும் நான் சகித்திட மாட்டேன். அது ஒரு பக்கம் அவருடைய வேட்கை, அவருடைய அழுகை. இந்த திருநல தருணத்துல ரெண்டே ரெண்டு பொருளை வச்சிருக்காரியா, அவருடைய முறையீடு, இன்னொன்னு அழுகை. முறையீட்டுல நம்பிக்கை இருக்கும், அழுகையில வேட்கை இருக்கும். வள்ளல் பெருமானுடைய முறையீடும் அவருடைய அழுகையும் இந்த பாட்டுல இருக்கும். அதனுடைய தீர்வும் இதுல காட்டிருப்பாரு. அப்ப முறையீடுனாக்கா ஒரு நம்பிக்கையோடு முறையீடு விண்ணப்பிக்கிறது. அவருடைய அழுகை இருக்கு பாருங்க, அதுல ஒரு வேட்கை இருக்கும். அந்த நம்பிக்கையும் வேட்கையும் தான் இன்றைக்கு நமக்கு இந்த தீர்வு கிடைத்திருக்கிறது என்று இந்த பாட்டில் சொல்லுவார். அவருடைய அவ்வளவு பெரிய முறையீடுகள், அந்த விண்ணப்பங்களை எல்லாம் நீங்க பார்க்கும்போது அப்படியே அசந்துரும். ஒவ்வொரு கோடை உலகு உயிர் திரள் படுந்துயிரும் இனியும் நான் பொறுக்க மாட்டேன், கொடுத்தருள்வாய் நீ பேரொழியை இப்போதே கொடுத்தருள்வாய் நடிப்பார். இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் அடிச்சு அடிச்சு இறைவனிடத்துல கிடைச்சதை கேட்கறது கிடையாது, அடிச்சு அடிச்சு நினைச்சதை வாங்கினாரு. யாரு? வள்ளல் பெருமான். அப்பதான் அவர் சொன்னாரு, அஞ்சலை ஒரு சிதறும் என் மகனே அருட்பெரும் ஜோதி அளித்தனம் உனக்கு துஞ்சிய மக்களை எழுப்புக நலமே சன்மார்க்க சங்கத்தில் செலுத்துக செலுத்துகன்னு அடிச்சார். எவ்வளவு பெரிய சாதனை! வேற யாருக்கு கிடைச்சிருந்த சாதனை? அப்படி கிடைச்சதுனாலதான் உலகினில் உயிர்களுக்கு உருவும் இடையூறலாம் விலகனி அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகரடை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்று அந்த ஒரு சொற்றொடரை வரிகளை இன்னைக்கு நமக்காக வழங்கினார். இல்லைன்னா அவர் வழங்க முடியாது. உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறு, அதானே இந்த கான்செப்ட். இப்படி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பார்க்கணும். கடைசியில அந்த வரியில கொண்டு முடிப்பாரு, காவமும் தாபமும் சோபமும் தாண்டானியை சென்றது, தத்துவம் எல்லாம் தன் வழி நின்றது, தத்துவங்கள் அனைத்தும் தனித்தனி கடவுளே அப்படின்னு சொல்லுவார். தத்துவாதீத மேல்நிலையில் சற்குருவை நான் போய் சென்று அடைந்தேன்னு சொல்லுவார் கடைசி இடத்துல. அட்டகத்துல அருமையான வரி அது. அப்ப தத்துவங்கள் எல்லாம் சாத்திரங்களும் தத்துவங்கள் நம்ம விட்டுட்டோம். அந்த சிலையை கண்டிப்பா பிடிச்சுக்கணும். ஆக்கங்களும் சமயங்களும் சிலைகளை அறிமுகப்படுத்தியது, உருவங்களை அறிமுகப்படுத்தியது, உருவங்களோட தத்துவங்களை அறிமுகப்படுத்தியது. ஆனால் உருவங்களை கட்டிமாக பிடிச்சுக்கிட்டோம். இந்த உருவம் எனக்கு பிடிக்குது, இந்த திருநீர் எனக்கு பிடிக்குது, இந்த சின்னம் எனக்கு பிடிக்குது. ஆனால் தத்துவங்களை விட்டு விட்டோம். தத்துவங்கள் என்பது அன்பே சிவம் என்பதுதான் எல்லா மார்க்கங்களிலும் உயர்ந்த தத்துவம். அன்புதான் சிவம், அன்புதான் கடவுள். இதுதான் நமக்கு புரியல. சிவம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறான், சிவத்தை பத்தி அவர் தான் அன்பு வச்சுக்கிறார், அவர் தான் கடவுள் பிறகுது. அப்ப அல்லாவுக்கு வேற அவங்க நினைக்கிறான். இதெல்லாம் பார்த்தா மெல்லக்காரன் இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையில சொன்னான். சென்னியார் சொல்லுங்க, என்ன வார்த்தை? லவ் இஸ் காட். லவ் இஸ் காட். அன்பே சிவம் சொல்லல பாருங்க. லவ் இஸ் காட். கடவுள் தான் அன்பு. அதனாலதான் சொன்னார், அந்த கடவுள் தான் அன்பு என்பதை எப்படி காட்சிப்படுத்தினார் வள்ளலா? கல்லறையிலும் கருவறையிலும் காண முடியாத கடவுளை கருணையில் காணலாம் என்ற ஒரு சூத்திரத்தை நமக்கு தந்தார். கருணை உள்ள இடம்தான் கடவுள், கடவுள் வாழும் இல்லம்தான் கடவுள். கடவுள் என்ற அந்த பாடல்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒன்றிய குலம் என்று அந்த பாட்டெல்லாம் நம்ம பார்க்கிறோம். என் புரட்சி தலைவருடைய பாட்டு. ஒன்றிய குலம் என்று சொல்லுவோம், ஒருவனை தேவன் என்று அந்த பாட்டுல அருமையான பாட்டு சொல்வார். கருணையிலே கடவுளையும் காணலாம், அந்த கடவுளிலே கருணையும் காணலாம் அப்படின்னு கருணைதான் கடவுள் என்ற அந்த நிலைப்பாட்டோடு நான்காவது அந்த வரிகளை அந்த பேராகிராஃப் வைப்பாரு. இது நல்ல தருணம், இது நல்ல தருணம் என்று சொல்லி கடைசியில் அந்த பாட்டு, குறையாது எனது மனம் கரையாது, கரையாது எனது மன கல்லும் கரைந்தது. இவ்வளவு அச்சீவ்மெண்ட் வள்ளல் பெருமான் வலிமைக்கு விட்ட பிறகு இது நல்ல தருணம் சொல்றதுக்கு என்ன சாட்சி? சமயம் போச்சு, மதங்கள் போச்சு, பேதங்கள் போச்சு, சாதி ஒழிஞ்சது, கொலை போச்சு,
களவு போச்சு, வேத ஆகமங்கள் போச்சு, தத்துவங்கள் போச்சு, சாத்திரங்கள் தோத்திரங்கள் போச்சு. மகாமந்திரம் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி என்ற ஒரே மகாமந்திரத்தில் அனைத்தையும் கொண்டு வந்து அதற்குள்ளே வச்ச அந்த ஆற்றல் வள்ளல் பெருமானுக்கு தான் உண்டு. அதனாலதான் தைரியமா சொல்றார், எடுத்து தைரியப்படுத்தி சொன்னார். கேட்கிறவனும் தெம்பா எழுந்து உட்கார்ந்து கேட்கிறவங்க எல்லாம் சேருடைய நுனிக்கு வரணும். எல்லாம் சேர்ல பின்னாடி சாஞ்சிட்டாங்கன்னா தூங்கிடுவாங்க. என்னங்க, நான் தான் உண்மையிலே கேட்கிறேன்னு சொன்னா அவர் எங்க வரணும்? உட்கார்ந்து இருக்கிற இருக்கையில சேர் நுனிக்கு வரணும். அப்ப அவர் கேட்கிறார். உட்கார்ந்து இருக்கிறவர் சேருடைய அடிக்கு போட்டாருனாக்கா தூங்குறாரு. என்னங்கய்யா, இப்பதான் ஐயா இப்படி ஒவ்வொரு நிலைப்பாடிய கடைசியில கரையாது எனது மன கல்லும் கரைந்தது. கல்லா இருக்கிற மனசு கூட இந்த சொல்லால கரையுதுனாக்கா, ராமனுடைய வெள்ளால கரையாத மனங்கள் எல்லாம் பெருமானுடைய சொல்லால் கரைந்து இருக்கிறது என்றால் இதை விட வேற என்னங்க சாட்சி வேணும்? கலந்து கொள்வதற்கு என் கருத்தும் இசைத்து, நானும் சன்மார்க்கு தான், நானும் சன்மார்க்க சங்கத்துக்கு தான் வந்துட்டேன். அதுதான் முதல் பாட்டிலே நாங்க எடுத்த உடனே அந்த நேரிசை வெண்பாக சொன்னோம். அருமையான அந்த வாசகம். இப்ப எல்லாரும் சன்மார்க்க தலைப்பட்டோம் என்ற அந்த பாட்டுல அந்த பாட்டை தான் இங்க கொண்டு வந்து வைக்கிறாரு. கலந்து நானும் கலந்து கொள்வதற்கு என் கருத்து விசைந்தது. இறைவா, உன்னோடு பயணிப்பதற்கு நானும் தலைப்பட்டு விட்டேன். நானும் நீயும் வேறல்ல, நீதான் நான், நான் தான் நீ, நான் அதுவானேன் என்று அருமையான ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி நான் அதுவானேன், நான் நீ ஆனேன் என்று அருமையான ஒரு சொற்றொடரோடு திருவருட்பாவில் நம்மளை கூட்டு போவார். இப்படி யாருமே சொல்ல முடியாத ஒரு நெறியாளராக, ஒரு ஞான சூரியனாக, ஞான மூர்த்தியனாக, ஞான விளக்காக நமக்கு கிடைத்தவர் தான் வள்ளல் பெருமான். கரையாத எனது மன கல்லும் கரைந்தது, கலந்து கொள்வதற்கு என் கருத்தும் இசைந்தது, குறையாத நிலையில் என் புந்தியும் தங்கிற்று. என் நெஞ்சத்துல நீ தவிர வேற யாரும் கிடையாது, நீதான், உன்னை தவிர வேற யாரும் கிடையாது. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே வணைந்து வணைந்து ஏத்துதும். நாம் எதுக்கு ஏத்துற உடனே மரணமில்லா பெருவாழ்வு வாங்கிடலாம் கண்ணீர் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறேன், நீ வரமாட்டேன்ற பொய்யுரையே பொய் புகழேன் புனைந்துரையேன். எதுவும் சொல்றேன் நானு, மெய்யே புகழ்கின்றேன், புனைந்துரையேன் பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன். சத்தியம் சொல்லி சொன்னேன். ஒரே ஒரு மார்க்கவாதி சன்மார்க்கவாதி வள்ளல் பெருமான் தான். வேற யார் எங்கேயாவது காட்டுங்க சத்தியம் சொல்லி சொன்ன மாதிரி, தேவாரத்தில் காட்டுங்க, ஒரே ஒரு இடத்துல காட்டுங்க. ஐயா படிச்சிருப்பாங்க தேவாரம். சாத்தியம் சத்தியம் என்ற சொற்களை சொற்றொடரை ஒவ்வொரு இடத்திலையும் நம்ம எப்ப மாற்றணும்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் இது சத்தியம் இது சாத்தியம் என்ற சொற்றொடரை அங்க வச்சுதான் முடிப்பார். படிச்சீங்களா? இதெல்லாம் முடியாதது கிடையாது, முடியும் சொன்னார். அப்பதான் கடைசியில் அப்படி முடிப்பார். அப்ப குறையாத நிலையில் என் புந்தியும் தங்கிற்று, என் நினைவெல்லாம் நீதான். நான் என்றும் உன்னை விடா, நீ என்றும் என்னை விடா நெறியும், நான் என்றும் உன் நினைவிடா நிலையும், அதுதான் எனக்கு வேணும், வேற ஒன்றும் வேணும் அப்படின்னு கொடுத்தாரு. ஈ என்றும் ஈ என்று நான் ஒருவரிடம் அந்த பாட்டில் இருக்கு இந்த வரி. அப்படிதான் இந்த இடத்துல கொடுத்தாரு. கடைசியில் அந்த வரியில முடிப்பார் பாருங்க. குறையா நிலையில் என் புந்தியும் தங்கிட்டு பொய்ப்படா காதல் ததுப்பி மேல் பொங்கிட்டுனார். பொய் இல்லை என் காதல்,
இன்னைக்கு இருக்கிற காதல் எல்லாம் போய் அது வேற காதல். அது உடம்பு காதல், உயிர் காதல் அதல்ல. இது உயிர்கான காதல், இது உயிர்களுக்கான காதல். வள்ளல் பெருமான் இறைவனிடத்திலே கொண்ட காதல் உயிர்களுக்கான காதல். மனிதா, நீ உயிரோடு வாழ்ந்தது போதும், இனிமேலாவது நீ உயிர்களோடு வாழ்ந்து பார். அந்த உயிர் காதல் உன்னையும் சேரும், உனக்கு இறைவனே வந்து சேருவார் அப்படின்ற நிலைப்பாட்டோடு முடிப்பார் கடைசியில். பொய்ப்படா காதல். இது நான் இன்னைக்கு இருக்கிறது இல்லை, நேற்று நீ கொடுத்ததுனால வந்த காதல் அல்ல, நாளைக்கு நீ எடுத்துக்கினா மாறிடும் அந்த காதல் அல்ல. கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நீதான் நான், நான் தான் நீ என்ற அந்த பொய்ப்படா காதல் பொங்கி மேல் ததும்புது. எப்படிதான் எல்லார்கிட்ட இருக்கணும். இந்த நிலைப்பாட்டை சன்மார்க்கிகள் எல்லோரும் பெற வேண்டும். அப்படி பெற்றால்தான் அதிலே ஒரு புதிய பாதை, புதிய பயணம், புதிய நம்பிக்கை இவையெல்லாம் கிடைக்கும். வள்ளல் பெருமான் வந்த பிறகுதான் புதிய நம்பிக்கையை தேடி ஓடினோம், புதிய பாதையை நோக்கி ஓடினோம், புதிய தேடலை நோக்கி ஓடினோம், புதிய விடியலை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த விடியல் நம்மை மட்டுமில்லை, இந்த வையத்தையும் வாழ வைக்க வேண்டும். வையம் வாழ நாம் வாழ்வதுதான் வாழ்க்கை. வையகத்தில், வானகத்தில், மற்றகத்தில் நமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதே. மையகத்தே ஒரு மரண வேதனை தவிர்த்தவர் உள்ளத்தே, அதெல்லாம் தவிர்த்த வாழ்க்கையது வாழ்க்கை என மதித்து அதனை பெறவே மெய் அகத்தே விரும்பி இங்கே வந்துடுமேன். இறைவனை நீ சேர்த்திடுமேன், இறைவனை சேர்த்திடுமேன் என்ற இறைவனை சேர்வதற்கான இது நல்ல தருணம், இது நல்ல தருணம், எல்லோருக்கும் இது நல்ல தருணம் என்ற அருமையான தருணத்தை சொல்லி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் என் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பயன்படுத்திக் கொண்டோமோ இல்லையோ, இது தருணம், நல்ல தருணம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக